ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கட்லெட், அதுக்கப்புறம் சிக்கன் நக்கெட்ஸ் இந்த மாதிரியான ரெசிபிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய பிரெட் க்ரம்ஸ் வீட்லேயே எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கடைகளில் காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பிரெட் வச்சு இந்த பிரெட் க்ரம்ஸ் மேக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச எல்லா ரெசிபிஸும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இந்த பிரெட் க்ரம்ஸை வந்து 2 மெத்தடில் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈஸியான பிரெட் க்ரம்ஸை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நான் வந்து 3 பிரெட் எடுத்திருக்கேன். இது வந்து மெத்தட் 1. வீட்டில் இருக்கக்கூடிய இது நார்மலான பிரெட்டு தான். நம்ம யூஸ்வலாக எப்போ யூஸ் பண்ணக்கூடிய பிரெட்டு தான் இது. ஸோ இதை வந்து நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் பிச்சும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண எல்லா ப்ரெட்டையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைக்கிறப்போ இந்த ஜாரில் வந்து தண்ணிலாம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைக்கணும். அதாவது ரொம்ப அப்படியே நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த ரஸ்கெல்லாம் வந்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொரப்பாக வரும் இல்லையா, அந்த ரவை பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது வந்து அரைச்சாச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து மேக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திட்டு பேன் நல்லா சூடானதும் இதில் வந்து ஆயில், நெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதுவுமே வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பிரெட் தூளை வந்து ஆட் பண்ணிவிட்டு 4 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். எனக்கு வந்து கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆச்சு. இதை ரோஸ்ட் பண்ணுறப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தீ அதிகமாக வச்சுட்டிங்க அப்படின்னா இது வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கலந்து விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு மாறி வந்துருச்சு. நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டு ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணி மேக் பண்ண பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் மெத்தடில் நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2வது மெத்தடில் பண்ணுறதுக்கு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 பிரெட் வந்து நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 பிரெட் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதுவும் ஃபஸ்ட்டு மெத்தட் மாதிரியே தான். இதுலேயும் இந்த நெய், எண்ணெய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது. எதுவுமே இல்லாமல் நல்லா தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா இதை எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் இல்லை அதை விட ஒரு 10 ஷேடு எக்ஸ்ட்ரா வர அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பிச்சு போட்டுக்கலாம், இல்லை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். இதுவும் வந்து இந்த ஜார் வந்து நல்லா ட்ரையாக தான் இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இதையும் வந்து மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். இதையும் வந்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். செகண்ட் மெத்தடில் நம்மளுடைய பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதையும் நீங்கள் வந்து ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து செகண்ட் மெத்தடில் மேக் பண்ண பிரெட் க்ரம்ஸ். அவ்வளோதாங்க. 2 மெத்தடில் நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து மேக் பண்ணியாச்சு. இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் பிரெட் க்ரம்ஸ் மேக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச எல்லா ரெசிபிஸும் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.